வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். மனவே மருந்து, மருந்தே உணவு. உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருப்பது ஒரு ஊர் பற்றிய பெயர் காரணம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில். இந்த நாகர்கோயில் பெயர் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். ஒரு முறை வயல்வெளியில் பெண்கள் அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கதிர் அறுக்கும் பொழுது ஒரு இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு வந்தது. அந்த பெண்மணி பயந்து ஊர் மக்களை அழைத்து வந்து அதை பார்த்தார்கள். அப்போது ஒரு 5 தலை நாக சிலை ஒரு பாறையின் மேலே இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இதை அவர்கள் பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த இரத்தம் வருவது நின்று விட்டது. உடனே ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு இடத்தில் ஓலைக்கூரை அமைத்து இந்த நாக தெய்வத்தை வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். நாகர் ப்ளஸ் கோயில் நாகர்கோயில். நாகராஜா அமைந்த ஊர் ஆகையால் இந்த ஊருக்கு நாகர்கோயில் என்று பெயர் வந்தது. ஒரு முறை மார்த்தாண்ட மகாராஜா இந்த கோயிலுக்கு வந்தார். அவர் தோல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். இங்கு வழிபாடு செய்து பாலாபிஷேகம் செய்யும்போது அவருடைய நோய் தீர்ந்தது. இதனால் அவர் ஃபுல்லாகவே இந்த கோயில் அமைத்து கொடுத்தார். இந்த நாகராஜா கோயிலை அனைவரும் ஆயில நட்சத்திரத்தில் வழிபட்டு பேரும் புகழும் பெருமாக அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.